எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இப்படியெல்லாம் கொண்டாடலாம், என்னெல்லாம் செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி பண்டிகை மார்கழி மாதம் கடைசி நாளுங்க. அதனால் நம்ம போகி பண்டிகைன்ட்டு கொண்டாடுறோங்க. கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிச்சிட்டு போகி பண்டிகை கொண்டாடிட்டு அப்புறம் வீட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போடுவாங்க. இப்போல்லாம் எங்கெங்கே இந்த குளிரில் எழுந்து நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறது இல்லை. ஆனால் போகி பண்டிகை அன்னைக்கு விடியங்காலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் பழைய பொருட்களெல்லாம் போட்டு எரிச்சிக்கலாங்க. வீட்டில் இருக்கும் பழைய தொடப்பம், முறம், பாய், பழைய துணி இதையெல்லாம் போட்டு எரிக்கலாங்க. டயர், பிளாஸ்டிக்லாம் எரிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி எரிக்கிறதுனால நமக்கு டிஸ்டி கழியுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கோபம், தீய குணம், பொறாமை, வெறுப்பு, கவலை இது எல்லாத்தையும் அந்த தீயிலேயே விட்டு எரிச்சிடணுங்க. பிறகு வீட்டு வாசலை சாணி மொழிவியோ அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ரொம்ப அழகான ஒரு கலர் கோலம் போடலாங்க. பொங்கல் வந்தாலே பெண்களுக்கு நிறைய வேலைங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டடிச்சு பெட்ஷீட்டு தலகாணி எல்லாம் துவச்சி போட்டு அப்புறம் வீட்டுக்கு வெள்ளை அடித்து இந்த மாதிரி வேலை நிறைய இருக்குங்க. போகி பண்டிகை அன்றைக்கே நீங்கள் பூஜை சாமான்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிடுங்க. பூஜை சாமானை எப்படி பலன்னு கழுவணுன்ட்டு நான் வீடியோ போட்டு இருக்கிறேங்க. அதோட லிங்க் தரேங்க, போய் பார்த்துங்க. நம்ம வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு குலதெய்வம், நம்ம வீட்டு தெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணுங்க. அன்றைக்கி போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு முதல் நீங்கள் காப்பு கட்டணுங்க. காப்பு கட்டுறதுன்னா வேப்பிலை, மா இலை, சிறுபிளைப்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுவாங்க. இதெல்லாம் 6 மணிக்கு நீங்கள் வீட்டு மாடியில், உங்கள் வீட்டுக்குள்ளே, சாமி ரூமில் எல்லா பக்கமும் வச்சு விட்ருங்க. அதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி மா இலை தோரணம் போட்டுங்க. அப்புறம் வேப்பிலை, சிறுபிள்ளைப்பூவு, ஆவாரம்பூ இது எல்லாமே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டு தெய்வத்துக்கு நம்ம படையல் போடணுங்க. உங்களுக்கு படையல் போடுற பழக்கம் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படி இல்லாதவங்க ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி கும்பிட்டுக்கலாங்க. இதையெல்லாம் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் செய்யலாங்க. அடுத்த நாள் பொங்கல். பிறக்கின்ற பொங்கல் அன்று புதிய மனிதனாக வாழத் தொடங்கலாங்க. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் கூட்டி கோலம் போடலாங்க. நல்லா சூப்பராக ஒரு அழகான பொங்க பானை, 2 கரும்பு, மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் போட்டு கலர் அடித்து கோலம் போடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடியும் ஒரு பொங்க பானை கோலம் போட்டுங்க. காலையில் நல்ல நேரம் பார்த்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாங்க. நீங்கள் பொங்க பானையோ இல்லாட்டி குக்கர்லேயோ இல்லாட்டி உங்கள்கிட்ட பித்தளை பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் எதில் பொங்கல் வைக்க போகிறீங்களோ அதில் நீங்கள் திருநூறு பூசி, மஞ்சள் பூசி, பொட்டுலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பானையில் நீங்கள் மஞ்சள், இஞ்சி வாங்கி கட்டிக்குங்க. அப்போல்லாம் சூரியன் எதிர்க்க தாங்க அடுப்பு வச்சு பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க. இப்போல்லாம் அது மாதிரி பண்ணுறதில்லைங்க, எல்லாரும் கேஸ்லேயே வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வெளியே வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் கேஸில் வச்சுக்கோங்க. பொங்கல் பானையில் ஃபஸ்ட்டு நீங்கள் பால் ஊற்றிக்கிங்க, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ பொங்கல் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த பால் பொங்கி பெருகி வர மாதிரி கடவுளே எங்கள் வாழ்க்கையும் பொங்கி பெருகணும்ன்ட்டு சொல்லி வேண்டிக்கிங்க. அப்புறமா கேஸ் பற்ற வச்சுடுங்க. பால் பொங்கி வரும்போது குடும்பத்தோடு நீங்கள் அங்கேயே இருந்து எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எல்லாரும் ஒருத்தராக அரிசி பருப்பு அதில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கலில் நீங்கள் சக்கரை பொங்கல் மட்டும் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. அந்த பொங்கல்லே நீங்கள் பாதி எடுத்து வெண்பொங்கலும் செஞ்சுக்கலாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்லாம் எப்படி செய்யணுன்ட்டு நான் லிங்க் தரேங்க, போய் பார்த்துக்குங்க. பொங்கல் அன்னைக்கு நாட்டு காய்களை எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வைப்பாங்க. அதாவது வெண்பூசணி, அரசணிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, சேப்பங்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. 5 வகை காய், 7 வகை காய். முக்கியமாக அன்றைக்கி மொச்சக்கட்டை போட்டு சாம்பார் வைப்பாங்க. இதெல்லாம் சமைச்சிட்டு நம்ம 2 கரும்பு வாங்கிக்கலாங்க. இஞ்சி, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூவு இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வெளியே சூரிய பகவானுக்கு வச்சும் கும்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு படையல் போட்டுட்டு இதெல்லாம் வச்சுட்டு சூரிய பகவானை நினச்சி சாமி கும்பிடுங்க. தீபாராதனை பண்ணிக்கினே பொங்கலோ பொங்கல்ட்டு 3 வாட்டி சொல்லி சாமி கும்பிடுங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுங்க. மாடு வச்சுருக்கிறவங்களாம் சூப்பராக வீட்டில் கொண்டாடுவாங்க. மாடை நல்லா குளிப்பாட்டி
அதுக்கு வர்ணம் பூசி பலூன்லாம் கட்டி சூப்பராக கொண்டாடுவாங்க. மாடு இல்லாதவங்கெல்லாம் சில பேர் வந்து அன்றைக்கி நான்வெஜ்ஜு செஞ்சு முன்னோர்களுக்கு துணி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. சில பேர் சைவ சாப்பாடும் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. வடை பாயாசம் இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. வடை பாயாசங்க எப்படி செய்யணுன்ட்டு நான் லிங்க் தரேங்க, போய் பார்த்துங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடக்குங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா நாட்டு மாடெல்லாம் அழியாமல் இருக்கணுன்ட்டு நம்ம முன்னோர்களை நடத்தின வீர விளையாட்டுங்க இது. மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலுங்க. காணும் பொங்கல்னால் நம்ம சொந்தக்காரெலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. வெளியே கோயிலுக்கு கடற்கரைக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் எல்லாம் சாப்பாடு கட்டியும் போய் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுறது தாங்க காணும் பொங்கல். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.